இப்ப தேர்தல் நடக்க போது டெல்லி முதலமைச்சர் அத்திஷி, ஆம் ஆத்மி கட்சியுடைய அத்திஷி, இவர் தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னால் அவங்க பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. வாக்காளர் பட்டியல் இருந்துட்டு 5 விழுக்காடு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், 10 விழுக்காடு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது யாரு எப்படி செஞ்சதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அதை பத்தி மறுநாள் பத்திரிகையாளர் சந்திப்புல இதை குறிப்பிட்டே பேச மாட்டேங்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர். அப்படி 30% வரைக்கும் ஒரு தொகுதியில வந்துட்டு வாக்குப்பதிவு கூடுதலா காட்டி அந்த தொகுதியில ஜெயிச்சவன் தான் இன்னைக்கு ஒரிசானுடைய சீஃப் மினிஸ்டர். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமீபத்தில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை செய்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அந்த டெல்லியில் அந்த பிரஸ் மீட் வச்ச போது, செய்தியாளர் சந்திப்பின் போது, இவிஎம்மிற்கு எதிராக பேசுபவர்களுக்கு நோக்கம் நமது நாட்டினுடைய தேர்தலை தடம்புரளச் செய்வதுதான் அவருடைய நோக்கம். தேர்தல் நடைமுறையின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறியிருந்தார். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவிஎம் ஸ்டாண்டலோன், அது ஏற்கனவே சொன்னது போல, இவிஎம் ஸ்டாண்டலோன் மிஷின், நத்திங் கேன் பி டன், வெளியில வந்துட்டு யாரும் தொடர்பு கொள்ள முடியாது, அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் மாற்ற முடியாது, அது வந்துட்டு ரொம்ப சேஃபானது அப்படின்ட்டு இவரே தனக்கு தானே சொல்லிக்கிட்டே போனாரு. எழுப்பிய கேள்விகள் என்னன்றதுக்கு ஒண்ணுத்து கூட பதில் சொல்லல. முக்கியமா அவர் ஒரு விடயத்தை சொல்றாரு. இது தேர்தல், அதாவது நாங்க வந்துட்டு இதை ரொம்ப பாதுகாப்பா தான் நடத்தி முடிக்கிறோம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஆதாரம் என்னன்னா, 4 இப்ப கடந்த மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் 64 கோடி. அதுல 4.5 கோடி வாக்குகளை நாங்கள் எண்ணோம். அது என்னதுன்னா, அந்த விவிபேட்ல பதிவானது எண்ணி இவிஎம்ல பதிவான வாக்கோட ஒப்பிட்டோம். ஒரு இடத்துல கூட 1% ஒரே ஒரு ஓட்டு கூட மாறல அப்படிங்கிறார். நான் தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்கின்றேன், யார் முன்னிலையில் இது நடந்துச்சு? நீங்க ரேண்டமா ஒரு 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 தொகுதிக்கு 5 மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா யார் முன்னிலையில் அது பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? நீங்க தான் அந்த இவிஎம்லயே கவுண்ட் பண்ணி முடிச்சு தேர்தலை அறிவிச்சிடுறீங்களா, முடிவை அறிவிச்சிடுறீங்களா? அப்ப எப்ப பண்ணீங்க? எப்ப அதை சொல்றீங்க? தேர்தல் நடந்து முடிவுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு பிறகு மே மாதம் தேர்தல் முடிவு வந்துச்சு. ஜனவரியில சொல்றாருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7, இது 8வது மாசம் அவர் சொல்றாரு. இப்ப போனீங்கன்னா அந்த பதிவுலாம் இல்ல, அதெல்லாம் போயிடுச்சு, 6 மாசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவிபேட் பதிவு இல்லை. நீங்க அவ்வளவு நேர்மையாளரா இருக்கக்கூடியதா இருந்ததுன்னா தேர்தல் ஆணையமும் நீங்களும் எண்ணி அறிவிச்சுட்டு போயிடலாமே. ஆனா இது குறைஞ்சபட்சம் 5 மிஷினு, ஒரு தொகுதிக்கு 5 மிஷினு எடுத்து அதே ஏஜென்ட்டுக்கு முன்னாடி பாருங்கப்பா அப்படின்னு எண்ணி சொல்லியிருந்தீங்க அப்படின்னோம்னா அது வேற. இல்லையே, ஏற்கனவே உங்களுக்கு கோர்ட் வந்து ஒரு பிளைன் சீட்டு கொடுத்துருச்சு. என்ன டிமாண்ட் பண்ணா மட்டும் நீ ஒப்பிட்டு காட்டு, இல்லாட்டி அதுக்கு பணம் கட்டணும் 40,000 ரூபாய். இப்படியெல்லாம் சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டு கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ரொம்ப சேஃபா அவங்களை காப்பாத்திட்டு போயிட்டீங்க. ஆனா வெளில வந்து சொல்றீங்க 4.5 கோடி வாக்கு என்ன ஒண்ணு கூட வித்தியாசம் இல்லை. என்ன ஏமாத்து வேலை இதெல்லாம். இது மட்டுமா, அந்த தேர்தல் நடவடிக்கையில எவ்வளவு பெரிய குளறுபடி பாருங்க. இப்ப தேர்தல் நடக்க போது டெல்லி முதலமைச்சர் அத்திஷி, ஆம் ஆத்மி கட்சியுடைய அத்திஷி, இவர் தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னால் அவங்க பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. பேசுனேன், இதை நான் புதிய தலைமுறையில நான் எடுத்து காட்டினேன். டெல்லியில வாக்காளர் பட்டியல் இருந்துட்டு 5 விழுக்காடு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், 10 விழுக்காடு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது யாரு எப்படி செஞ்சதுன்னு அவங்க கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி அப்லோடு பண்ணாம யாருடைய பேரும் நீக்க மாட்டேன்றாங்க. அவங்க நீக்கப்பட்டதை சொல்லிட்டு சொல்றாங்க 84 பேரு
அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது, என்கிட்ட இருக்குது. அவங்க ஆனா அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்க நீக்க சொல்லவே இல்லை, நீக்கவும் இல்லை. எப்படி நீக்கப்பட்டதுன்றத தேர்தல் ஆணையம் சொல்லணும்னாரு. அதை பத்தி மறுநாள் பத்திரிகையாளர் சந்திப்புல இதை குறிப்பிட்டே பேச மாட்டேங்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இப்பவும் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்ப செய்தி ஆங்கில தொலைக்காட்சிகள் வந்தது, தமிழ் தொலைக்காட்சிகள்லயும் வந்தது. என்ன சொல்றாங்க? வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் அழிக்கப்பட்டது, வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்து உங்களிடமிருந்து நாங்கள் விளக்கம் பெற வருகின்றோம். இது முக்கியத்துவம் வாய்ந்தது, எங்களுக்கு நீங்க நேரம் கொடுங்க, ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிஷி. நான் சொல்லுவேன், 3 விடயத்தை பண்ணுது இவிஎம்ல பண்ற வேலையெல்லாம், சித்து வேலையெல்லாம் தவிர இன்னொரு 3 வேலை பண்றாங்க தேர்தல் ஆணையம். ஒன்னு, தேர்தல் ஆணையமும் பிஜேபி தான் சேர்ந்துதான் கூட்டு களவாணிகள். கூட்டு களவாணிகள். நான் நீதிமன்றத்தை சந்திக்க தயார். நான் எப்படின்றத விளக்கறதுக்கு எனக்கு நான் எழுதின புத்தகமே இருக்க. வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சி எல்லாம் ஆதாரபூர்வமா தானே நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், I can defend my contention with all evidences with me. நான் பண்றேன். என்ன பண்ணிருக்காங்க? 3 கடைபிடிக்கிறாங்க. 1, நீக்கல். வாக்காளர் பட்டியல் இருந்துட்டு தங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க அதான் பண்ணா பிரமுக வச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிப்பாங்க. இந்த வீட்டில் நமக்கு ஓட்டு கிடையாது, நீக்கு. இந்த மாதிரி நீக்குதல். அப்புறம் தங்களுக்கு ஆதரவானவர்களை சேர்த்தல். 49 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க மராட்டிய மாநிலத்துல மட்டும். வெளிமாநிலத்து ஆட்கள் அவங்கள வச்சு சேர்த்திருக்கிறாங்க. ஆதார் கார்டு எல்லாம் வச்சு பெரிய போர்ஜரி எல்லாம் பண்ணி சேர்த்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட பாஜக 149 இடத்துல போட்டிட்டு 132 இடத்துல பெரிய வெற்றி. மக்களவை தேர்தலில் 47 இடத்துல 30 சீட்ல காலி இவங்க இந்த கூட்டணி. இப்ப பாத்தீங்கன்னா 149ல 132 வெற்றி. ஆனா பர்சன்டேஜ் எவ்வளவு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருதுன்னா பாஜகவுக்கு 0.58%. இவ்வளவு தெல்லுமுள்ளு பண்ணியும் கூட அவங்களுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த மாதிரி பண்ண இந்த வேலைகள்னால அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதான் நல்லா தெரியுது. மராட்டியத்துல கேளுங்க, இவங்களா ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி 1 அழித்தல், இன்னொன்னு சேர்த்தல், அதுக்கப்புறம் இன்னொன்னு மாற்றல். விழுந்த ஓட்டை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியது. அதான் ஹரியானால நடந்துச்சு, அதான் மராட்டியத்துல நடந்துச்சு. எல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் சேர்த்து அறிவிக்க வேண்டியது. அன்னைக்கு 1 அறிவிக்க வேண்டியது, வாக்குப்பதிவு முடிஞ்ச அன்னைக்கு இவ்வளவுதான் வாக்கு பதிவாச்சுன்னு அறிவிக்க வேண்டியது. 2 நாளுக்கு அப்புறம் அதை மாத்தி சொல்ல வேண்டியது. அப்படி 30% வரைக்கும் ஒரு தொகுதியில வந்துட்டு வாக்குப்பதிவு கூடுதலா காட்டி அந்த தொகுதியில ஜெயிச்சவன் தான் இன்னைக்கு ஒரிசானுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. இத அங்கே இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் கட்சி ஒரு மனுவாவே எழுதி புகாராவே கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. இங்க கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா தெரியும். ஆந்திரால 12.48% ஓட்டை கூட்டாங்க 2 நாளுக்கு அப்புறம். 12.53% கூட்டினாங்க தெலுங்கானால. இப்படிதான் ஜெயிக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், டெல்லியில இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கேற்ற மாதிரி உடனே கருத்து கணிப்பு போட்டாங்க. 53% ஓட்டு பிஜேபி கூட. எதுக்காக விடும்? அப்ப இந்த 10 வருஷத்துல அவன் ஊடல. எல்லாம் அயோக்கியத்தனம். இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இவிஎம் பத்தி குறை சொல்றவங்க தேர்தல் மீதான அவநம்பிக்கை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் சொல்லி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சொல்றதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தில் போயிட்டு ஒன்றும் கழட்ட முடியாது, சாதிக்க முடியாது, தெரியும். நீதிமன்றத்தை சொல்லுத, நம்புங்க எதை? தேர்தல் ஆணையத்தை. மக்களினுடைய எழுச்சி, இந்த எழுச்சி ஏற்படாதது வரை இவிஎம் ஒழியாது, ஒழிக்க முடியாது. எழுச்சியின் மூலம் பண்ணோம்னா தான் உண்மையான ஜனநாயக அரசு இங்க ஏற்படும். இல்லைன்னா அது வரைக்கும் கார்பரேட்டுகளுக்கு சாதகமான அரசு தான் வரும். அவங்க பயன்பெறக்கூடிய அளவுக்கு தான் கொள்கை வகுப்புகள்லாம் இருக்கும். வகுப்புகள், பாலிசி
டிராஃப்டிங் அப்படிதான் இருக்கும். எனவே மக்களே, நான் பேசிய அந்த விடயத்தை பரவலாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள், ஷேர் பண்ணுங்க. அதே போல நீங்களும் சிந்தியுங்கள், மற்றவர்களோடு பேசுங்கள். இவிஎம்ஐ ஒழிக்காமல் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றாமல் இந்திய ஆட்சி முறையின் மூலம் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.